உடைச்சி பெட்டி திறந்த மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணும்னு சொன்னாங்க. அந்த மனுவில் என்ன ஆச்சு சிந்திச்சு பாருங்க. எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன் 4 வருஷம் மக்களை பத்தி சிந்திக்கலையா? மக்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு என்ன பரிகாரம் செஞ்சீங்க? எதுவுமே இல்லை. தேர்தல் வந்தா போதும் ஏதாவது ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாற்றி நாடகமாடி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்க தந்திரம். அதே போல உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அண்ணா திமுக கட்சி தான். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சேன். நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு